புதுக்கோட்டையில் நாட்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்து இளைஞர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரை சேர்ந்தவர் லட்சுமணன். அவர் அவ்வப்போது நண்பர்களுடன் சேர்ந்து நாட்டு துப்பாக்கியை வைத்துக்கொண்டு முயல் வேட்டைக்கு செல்வார். அவ்வாறு அன்று அவர் வேட்டைக்கு சென்றபோது அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை சுத்தம் செய்துள்ளார் என கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக துப்பாக்கி வெடித்ததில் அவருடைய உடலில் நாட்டு துப்பாக்கியில் இருந்த பால்ரஸ் குண்டுகள் பாய்ந்துள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மீட்டு அங்கு இருந்தவர்கள் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதனை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக அவருடைய உடல் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. முன்னாடி அவர் வண்டி அக்கா பையன். ஹலோ, உங்களுக்கு அக்கா பையன் ஒரு சேஃப் சொல்லிட்டு அண்ணன் பையனா? போதுண்ணே 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 போதுண்ணே. ஆமாம் சார், கடைசி ஒரு பொண்ணு சார், இவன் நடுவில் சார். இப்போ என்ன துப்பாக்கி எப்படி தொடச்சேன்னா எப்படி தம்பி? எப்படின்னு தெரியல சார். வெளியே போனீங்கிறான், அவனே சொன்னானா சார் ஹாஸ்பிட்டலில். வெளியில் போனேன், எந்திரிச்சேன், பாஞ்சிருச்சு அப்படின்னு. தொடச்சானா என்னன்னு தெரியல சார். துப்பாக்கி வீட்டில் நம்ம அந்த வேட்டை வீட்டிலலாம் எங்கள்கிட்டலாம் துப்பாக்கியே கிடையாது சார். எங்கள் அண்ணன்ட்டையும் கிடையாது சார். எங்கள் அண்ணன் சும்மா எங்கேயாச்சும் கான்வெர்ட்டில் எதுக்காச்சும் ஒரு வேலைக்கு போவார் சார். வேட்டைக்கு எங்கே தம்பி போகணும்? வேட்டைக்கெல்லாம் போவாங்க சார், ஆனால் நாய் கூட்டிக்கிட்டு போவாங்க சார் முயல் பிடிக்கிறதுக்கு. துப்பாக்கிலாம் கிடையாது சார் எங்கள்கிட்ட. இல்லை, இப்போ இன்றைக்கி போனப்போ முயல் வேட்டைக்கு துப்பாக்கி தான் எடுத்துகிட்டு போனது. காலங்காலத்தால் முயல் வேட்டைக்கு போக மாட்டாங்க சார். 7 மணிக்கெல்லாம் போக மாட்டாங்க சார். 9 மணிக்கு மேலே தான் சார் போவாங்க. ஆனால் வீட்டில் துப்பாக்கி வச்சுருந்தாரு. துப்பாக்கி வீட்டில் கிடையாது சார், எங்கள்கிட்ட துப்பாக்கி கிடையாது சார். இல்லை, அப்போ அவர்கிட்ட ஏது துப்பாக்கி வந்துச்சு தெரியல சார். பாத்ரூம் போனி எந்திரிச்சேன் அப்படின்னு சொன்னானா சார், எனக்கே தெரியாது. ஆமாம். இப்போ வந்து மணப்பாறை ப்ரைவேட் போயிட்டு இங்கே வந்தோம் சார். கேஎம்சிக்கு வந்தோம். எத்தனை குண்டு உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 30 குண்டு இருக்குங்க. 30 குண்டு இருக்குங்களா? 30 குண்டு அந்த பால்ரஸ் குண்டு மாதிரியா? இல்லை பால்ரஸ் இல்லை, ஒரு துப்பாக்கியில் உங்களுக்கு அவ்வளோ குண்டு போட முடியும்? இல்லை, அந்த தெரியல சார் நமக்கு. இல்லை, அதை கேட்குறது 30 குண்டு இருக்குங்க. இல்லை, ஆனால் டாக்டர் 30 குண்டு இருக்குண்ணா. எக்ஸ்ரேல சொன்னாங்க. சரி. துப்பாக்கி எப்படி வெடித்தது? லட்சுமணன் கையில் வைத்திருந்த போது நாட்டு துப்பாக்கி வெடித்ததா? அவருடைய நண்பர்கள் கையில் வைத்திருந்த போது துப்பாக்கி வெடித்ததா? அந்த துப்பாக்கிக்கு உரிய உரிமம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.